வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்கன்னா காவேரியை ஒரு வழியாக விஜயும் நிவினும் சேர்ந்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனோடனே அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ நர்மதா சொல்லுவாங்க, இல்லாத போது காவேரி காணவனை அழுதுகிட்டே இருந்தா வந்துட்டா என்னம்மா ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி வந்து அவங்களுக்கு இன்னும் கோவம் போகலை போல இருக்குது, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா வந்து, யாருக்குடி கோபம், நீ எதுக்கு இவ்வளோ நேரம் வராமல் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரியை வழக்கம் போல் காவேரி பார்த்த பையன் வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. யார் மூஞ்சிலையும் ஆடலை அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ காவேரியும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்து கேட்டார், எப்போவுமே பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்து வாசல் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் இந்த வீட்டில் என்னடானா பொண்ணே வந்து கூட்டிகிட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ நர்மதா மைண்ட் வாய்ஸ் வந்து, எங்களுக்கு நீங்கள் வந்ததே பிடிக்கல, இதில் வீட்டு வாசல் வேறு வந்து கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. ஸோ எனிவே காவேரிக்கு வந்து அந்த ஃபீல் வந்துச்சு, யாருக்குமே பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்லேயே தெரிஞ்சுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். ஸோ எனிவே விஜய் வந்து அவங்க தாத்தாட்ட சொல்லிட்டு இருக்காரு, அம்முவை வந்து காவேரி இனிமேல் பார்க்காம இருக்கிறது தான் தாத்தா நல்லது. ஸோ காவேரியை வந்து அம்முவை வந்து நான் வந்து ஸ்கூல் மாற்றலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் காவேரியும் அம்முவையும் ஒன்றா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கதை போகுதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு கதை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.